நிதின் பாலசேகர் இவர் பேர். 4 வயசு குழந்தை. கடந்த 26 நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவில் இந்த குழந்தையை வந்து எங்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சுய நினைவு இன்றியும் சீரான மூச்சு இல்லாமலும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை அவங்க என்ன கேட்டோம்னா, அவங்க வயிற்று வலிக்காக தேன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. தேன் கொடுத்து வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆகிட்டான், சுய நினைவுலையும் மூச்சு இல்லாமல் ஆகிட்டான் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த தேன் வந்து சொல்லணும்னா, தேன் யூஸ்வலாக நல்ல ஒரு மருந்து தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னாலும் நல்ல நல்ல மருந்து. அதுக்கு எக்ஸ்பைரிலாம் இல்லை, எவ்வளோ நாள் வேணால் கொடுக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது, அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த வாடை வந்ததுனாவோ அல்ல கெட்டு போனது ரொம்ப நாளாச்சு வாங்கி அந்த மாதிரி இருந்தாவோ சந்தேகம் இருந்தால் அது குழந்தைகள் நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன ஆகும்னா, அந்த தேனில் வந்து போட்டுலினம் கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினம் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும். அந்த நச்சு பொருள் வந்து நேரடியாக மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்கினா அதுக்கு அடுத்து வந்து உடனே வந்து நம்ம சுவாசமும் ரத்த ஓட்டமும் உடனடியாக பாதிக்கும். அந்த நிலைமை தான் இந்த குழந்தைக்கு ஆயிருக்கு. நாங்கள் உடனே வந்து வென்டிலேட்டரில் போட்டு உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். அதுக்கு பிறகு இந்த நச்சு பொருளுக்கு மாற்று மருந்து ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. விசாரிச்சு பார்த்தா இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது போக இந்த நச்சு பொருளை நம்ம வந்து இதனால தான் ஆயிருக்குன்னு அதை ப்ரூவ் பண்ணணும். அதை லேபில் கொண்டு ப்ரூவ் பண்ண நம்மளுக்கு வசதி கிடையாது. ஸோ இந்த பையனை வந்து அதுக்கு வந்து அந்த மூச்சுக்கும் இந்த ரத்த ஓட்டத்துக்கும் சீராக்கின பிறகு தொடர்ந்து அந்த பையனை வென்டிலேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து நாங்களாக வந்து உயிர் எதிர்ப்பு மருந்துனா இம்யூனோகுளோபின் ஒரு மருந்து இருக்குது. அது வந்து தீவிர நுண்ணுயிர் தாக்கத்துக்கு கொடுப்போம். இன்ஃபெக்ஷனுக்கு செப்சிஸ் இந்த கண்டிஷனுக்கு கொடுப்போம். நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் மறுநாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் கை காலில் லைட்டாக விரலை மட்டும் அசைக்க ஆரம்பித்தார். அப்புறம் நெத்தியை சொல்கிறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்தது. பற்றி நான் இப்போ பொதுவான கருத்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை வந்து நாள்பட்ட உணவு கெட்டு நம்ம பாட்டிலில் வாங்கி வச்சுருப்போம், டப்பாக்களில் வாங்கி வச்சுருப்போம். தேன் அந்த நம்ம ஜூஸ்லாம் வாங்கி தேன் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னே தெரியாது, எந்த நிலைமையில உள்ளுக்கு தெரியாது. நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அதில் நச்சு பொருட்கள் வந்து குழந்தைகள் மட்டும் கிடையாது, நம்மளும் பெரியவங்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும், நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து நாள்பட்ட உணவுகள் நம்மளே சமைச்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த உணவுப் பொருட்களை வந்து அதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண வந்து நம்மளுக்கு வந்து தீங்கு தான் விளைவிக்கும் தவிர நன்மை கிடையாது. கொஞ்சம் உணவுப் பொருட்கள் வேஸ்ட் ஆனாலும் அதை நம்ம தூக்கி போட்டுறணும். அதை நம்ம குழந்தைகளுக்கு வேற யாருக்கும் கொடுத்தா இந்த மாதிரி மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரும். எத்தனை நாள் வெண்டிலேட்டர் எடுத்தாரு? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு நாள்? இவர் வந்து மொத்தம் 7 நாள் வெண்டிலேட்டர், அப்புறம் ஆக்சிஜன் ஒரு 3 நாள் கொடுத்தோம். மொத்தம் 10 நாள். 7 நாள் 10 நாள் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் தனியார் மருத்துவம் இருந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் செலவாகும். அந்த வெண்டிலேட்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும், மருந்துகள் தவிர வேறு, மருந்துகள் செலவு வேறு. வெண்டிலேட்டருக்குமே அந்த ஐசியு வாடகைன்னு போடுவாங்க, அதுக்கு மட்டுமே குறைந்தது 50,000 ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள ட்ரீட்மெண்ட்டு ஒரு வாரத்துக்கு கொடுத்துருக்கோம். ஒரு வாரம் 10 நாள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தம்பி நல்லா உட்கார்றாரு, நடக்கிறாரு, அவராக எடுத்து சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. டாக்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட் வந்து மூச்சு திணறல் வரும்போது அந்த மூச்சு திணறலை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இண்டிபேட் பண்ணி மெக்கானிக்கல் வென்டிலேஷனை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக பண்ணதுனால தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம லேட்டாக பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ப்ரோஜனம் இருந்திருக்காது. அந்த டைம்லி இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாரும் நான் மனதார பாராட்டுறேன். என் பையனை நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கும்போது எந்த இதுவுமே இல்லாமல் தான், எந்த அசைவுகளோ இல்லை அவனுக்கான மூச்சோ எதுவுமே இல்லாமல் தான் கொண்டு வந்து சேர்த்தேன். என் பையனை உடனே எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றினாங்க. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க, இதே உங்களோட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக கஷ்டமான சூழ்நிலை தான் வந்து. அப்போ அங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற சிகிச்சை அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நான் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் என் பையனை வளர்த்துட்டு இருக்கேன். இவங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படின்றப்போ நான் பிரைவேட்டுக்கு கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக என்னால் காப்பாற்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கான பணத்தை என்னால் கட்டியிருக்க முடியாது, காப்பாற்றிருக்க முடியாது. நான் இங்கே கொண்டு வந்தோடனே எனக்கு எனக்கு எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக என் பையனை காப்பாற்றி கொடுத்துருவான்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதோட என் நம்பிக்கையின் மூலமாக எல்லாரும் காப்பாற்றி கொடுத்தாங்க. நான் எல்லாருக்கும் டாக்டர் சார் எல்லாருக்கும், டீம் சார் எல்லாருக்கும், அப்புறம் நர்சஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
நான் அவங்க எல்லாரையும் நான் என்னுடைய முதல் கடவுளா தான் நான் பாக்குறேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.